சின்ன வயசு அனுபவங்கள்ல இன்னும் சொல்ல சொல்ல சொல்லிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எவ்வளோ வீடியோ போட்டாலும் அதுக்கு இதே இல்ல போல இருக்குது. இப்ப சின்ன வயசுல எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கும்போதெல்லாம் சினிமா பார்த்த அனுபவமெல்லாம் நெறைய இருக்குது. ஏன்னா எங்க ஊர் ஒரு கிராமம் தான். அங்கேருந்து சினிமா பார்க்க வரோம்னா ஒரு 4 கிலோமீட்டரு ஒரு தியேட்டர் இருக்குது. தியேட்டர்னா ஒரு டென்ட் கொட்டாய். அப்பல்லாம் தியேட்டர் எல்லாம் கிடையாதுல்ல. டென்ட் கொட்டாய் தான். எப்பவோ ரிலீஸ் ஆன படத்த தூக்கிட்டு ரீல் தானே அப்பல்லாம். எடுத்துட்டு போடுவாங்க வைங்களேன். அப்போ எங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்கலாம் பசங்க அவங்கலாம் பசங்க தான். என்ன விட பெரியவங்க. சொந்தக்காரங்க தான். அவங்கலாம் அடிக்கடி போவாங்க, சினிமாவுக்கு. நான் சின்ன பையன் தான். அவங்க எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், இந்த மாரி நல்ல படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தே தான் போகணும். அப்புறம் திரும்பி வரும்போது நடந்தே தான் வரணும். கிட்டத்தட்ட 6, 6:15க்கு 6:30க்கு படம் போடுவான்னு வைங்க. நாங்க ஒரு 4:30க்கெல்லாம் கிளம்பணும். நடந்தே தான் போவோம். 4:30 மணிக்கு கிளம்புனா தான் ஒரு 5, 5:30க்கெல்லாம் போய் சேருவோம். அப்புறம் படம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது ரொம்ப லேட் ஆயிருன்னு வைங்களேன். 10, 10:30, 11 மணிக்கெல்லாம் வந்திருக்கிறோம். அப்படி பார்த்தோன்னா, நான் சின்ன பையனாச்சாம் சினிமாவுக்கு போறதுக்கு விடமாட்டாங்க. அப்புறம் 1 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லிருவாங்க. படத்துக்கு போறோம் அப்படின்னு இன்னைக்கு. அதுலேருந்து எங்க அப்பாகிட்ட கெஞ்சி, 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 கெஞ்சி எப்படியோ பர்மிஷன் வாங்கி, அப்புறம் தியேட்டருக்கு அதுக்குண்டான காசையும் வாங்கி, எப்படியோ போயிருவேன். என்னையும் கூட்டிட்டு போயிருவாங்க. போகும்போது ரொம்ப ஜாலியா இருக்குங்க. சினிமா தான் நான் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. அப்போ போகும்போது எப்படியோ அப்படியே சூப்பரா அப்படியே நடைன்னா ஸ்பீடா போவேங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாயிரு. அப்படியே கடைசியா சோர்ந்து போய் 11 மணிக்கு மேல தான் சாப்பிட்டு தூங்குவோம். இந்த மாரி நெறைய படம் பார்த்துருக்கேன். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, டென்ட் கொட்டாய் தானே. முன்னாடி மணல் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஆம்பளைங்களுக்கு, இந்த பக்கம் பொம்பளைங்களுக்கு. மணல் தான். பின்னாடி சேர். சேர் டிக்கெட் அதிகம். ரூ. 1 நெனைக்கிறேன். இது 50 பைசான்னு நெனைக்கிறேன். அப்புறம் நாங்க எங்க அப்பா குடுக்குறதே அவ்வளவா குடுப்பாரு. ஒரு 10 பைசா முட்டாய் வாங்குறதுக்கு சேர் டிக்கெட்டுக்கு ஒரு 50, 60 பைசா என்னமோ குடுப்பாரு. அப்போ நாங்க மணல் டிக்கெட்டுக்கு தான் போவோம். போய் குட்டு பண்ணி, அது மேல படுத்துட்டே பார்க்குறது. தலைக்கு வச்சு தலகாணி மாரி வச்சு, அது மேல பார்க்கோணும். கால் நீட்டி படுத்துக்குவோம். அந்த மாரி ஏகப்பட்ட படங்கள் பார்த்தாச்சு. எம்ஜிஆர் படமெல்லாம் பார்க்கும்போது, அப்படியே நம்பியார் அடிப்பாரு. அப்போ நாங்கலாம் கத்துவோம். "டேய் அப்படியே தலைவா எம்ஜிஆர் நம்பியார் பின்னாடி நிக்கிறாரு, பின்னாடி நிக்கிறாரு பாரு" அப்படின்னு சொல்லி நான் கத்தி கூப்பாடு போவோம். அதேமாரி நெறைய பக்தி படங்களு, சிவாஜி படம், நெறைய படம் பார்த்த அனுபவமெல்லாம் நெறைய இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இது இதெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல்ல. ஹை ஸ்கூல் வந்த பின்னாடியும் போயிருக்கிறோம். ஹை ஸ்கூல் போறதுலேருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர் போய் பழகிட்டோம். அப்போ நெறைய படம் ரிலீஸ் ஆகுது. நெறைய பேப்பரெல்லாம் படிக்கிறோமா, அங்க கடையில ஏதோ பேப்பர் வரும். அப்பப்போ படிப்போம். இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு, அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு, ரஜினி படம், கமல் படம் அப்படின்ட்டு நெறைய படம் தகவல் தெரியும். அப்புறம் ஒரு 2, 3 வாரம் கழிச்சு, அப்புறம் எப்படியாவது ஊருக்கு கிளம்புறதுக்கு ஏதாவது ஜோலி உருவாக்கி கிளம்பி போறது. அப்போ அப்போல்லாம் ரிலீஸ் ஆச்சு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 1 மாசம், 1 1/2 மாசம், 3 மாசம், 6 மாசம் வரைக்கும்லாம் படம் ஓடியிருக்குது. ரஜினி படம், எம்ஜிஆர் படம், இது எம்ஜிஆர் படங்கிற கமல் படம், இதெல்லாம் அப்போல்லாம் ஓடியிருக்குது. அப்போல்லாம் தியேட்டர் கம்மி தானே. அப்போல்லாம் ஓடியிருக்குது. உங்களுக்கு அந்த படங்கள்லாம் பார்க்குறக்கு, அப்போ அதுலேருந்து நாங்க எம்ஜிஆரோட, சிவாஜி படம் பார்க்குறத நிறுத்தியாச்சு. ரிலீஸும் ஆகுறதில்ல. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ரஜினி படம், கமல் படம் தான் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது. நாங்க ஊருக்கு போறோன்ட்டு எங்க மாமாலாம் டிக்கெட் வாங்கி வச்சிருப்பாரு. போனா அங்க போய் பார்த்துக்கிறது. அதனால அதிலிருந்து அந்த டென்ட் கொட்டாய்க்கு போறதெல்லாம் அப்படியே விட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 6வதுலேருந்து நான் தான் ஒரு 5 வருஷம் படிச்சேனே. காமிக்ஸ் படிக்கிற பழக்கம் எனக்கு வந்துச்சு. காமிக்ஸ் படிக்கிறதுனா அடடா! அதான் படக்கதை. படத்திலேயே படிக்க தமிழ்ல, படத்திலேயே படிக்க துப்பாக்கி சுடுவாங்க, ஒத்தக்கை மாயாவி, ஜேம்ஸ் பாண்ட் இந்த மாரி நெறைய காமிக்ஸ்ங்க. ராணி காமிக்ஸு, முத்து காமிக்ஸு இந்த மாரி நெறைய காமிக்ஸ்ங்க. யாராவது பசங்க வாங்கிட்டு வருவாங்க. அவங்க ஏதாவது அந்த ஊருக்கு போனா, டவுனுக்கு போனா அவங்க வாங்கிட்டு வருவாங்க. நானும் அதே மாரி திருப்பூர் போனா நான் வாங்கிட்டு வருவேன். அந்த காமிக்ஸ் கிளாஸ்ல இருக்கிற அத்தன பேரும் படிச்சுருவோம். அந்த ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் கேப் கிடைச்சதுன்னா, அந்த புக்குள்ளேயே வச்சு படிக்கிறது. இது வாத்தியாருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. ஆனா, அது தெரியாமயே நாம எல்லாருமே ஒரு ரவுண்டே அந்த புக்கு. அந்த காமிக்ஸ் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா? அடடடடா! ரொம்ப த்ரில்லா இருக்கு. அது ஜேம்ஸ் பாண்ட் கதையெல்லாம் அப்பா!
ஜேம்ஸ் பாண்டில் என்னென்ன கதை இருக்கோ அத்தனை கதையும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்படித்தாங்க நிறைய கதை படித்து ஒரு டைம் டீச்சர்கிட்ட மாட்டி அவங்க நல்லா திட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவங்க என்னடான்னா, காமிக்ஸ் படித்தா தைரியம் தான் வரும், நீங்கள்லாம் வீட்டில் போய் படிங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அதுலேருந்து நாங்கள் அது படிக்கிறத கம்மி பண்ணிட்டோம். அப்புறம் படிப்பில் வந்து கவனம் செலுத்தினோம். இருந்தாலும் அப்பப்போ நாங்கள் படிச்சுட்டு தான் இருந்தோம். அந்த மாதிரி அந்த ஸ்கூல் டைம்லலாம் நாங்கள்லாம் நிறைய காமிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைமில் 10த்தெல்லாம் போகும்போது நல்ல படிப்பு, நல்லா நல்லா தான் படித்தேன். அதெல்லாம் ஒண்ணும் குறையே சொல்ல முடியாது. நல்ல மார்க்கு. அப்படியெல்லாம் படிச்சுட்டு இருந்தவங்க தான் நாங்க. இன்னும் நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அங்க அப்போலாம் வந்து சத்துணவு தான் நாங்க ஒரு 7, 8வது, 9வது வரைக்குமே நான் சத்துணவு வாங்கி தான் சாப்பிட்டேன் அங்கலாம். ஆமா. நான் தான் வேலைக்கு வந்துட்டு தானே இங்க வர்றேன். நெறைய டைமு எனக்கு வந்து காலையில மட்டும் தான் சாப்பாடு இருக்கு. மத்தியானம் சாப்பாடு இருக்காது. அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து சத்துணவு மத்தியான சத்துணவு கண்டிப்பா இருக்கு. அது வந்து நான் நெறைய டெய்லியுமே வாங்கி சாப்பிட்ட அனுபவமெல்லாம் இருக்கு. ஒரு 10த் போன பின்னாடி வேணா அந்த டிஃபன்ல போட்டு போயிருவேன். அது கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டேன்ல, கொஞ்சம் கௌரவம் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அதனால அந்த சத்துணவு அதோட முடிஞ்சு போச்சு. அப்படியுமே ஏதோ ஒரு நாள் வரலைன்னா, போய் சத்துணவு அமைப்பாளர் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டு, "அண்ணா இந்த மாரி சாப்பாடு கொண்டு வரலைன்னா" அவரு, வாங்கி தம்பி, வாங்கி தம்பி" அப்படின்னு சொல்லிக் குடுப்பாரு. அந்த மாரி அப்போலாம் பார்த்தீங்கன்னா, 10த்து வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு தனியா போகணும். ஒரு 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் பக்கமா போகணும். அப்போ அப்போலாம் பஸ்ஸு தானே. பஸ் ஏறி ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு ஒரு கரும்புத்தம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க வந்து பெரிய ஸ்கூல் இருக்குது. அங்க தான் எக்ஸாம் சென்டர்லாம் போட்டிருந்தாங்க. அங்கெல்லாம் போய் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வருவோம். இப்படியெல்லாம் நடந்திருக்குது. அப்புறம் 10த் முடிஞ்சோனையுமே இந்த எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல ஆஃபீஸ்ல பதிவு பண்ணா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கி, உங்க வீட்டுக்கே இன்டர்வியூ கார்டு வரும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி நாங்கலாம் எப்படா 10த் முடிச்சோனே எல்லாம் செட்டா போகிறது. எல்லாம் சர்டிஃபிகேட்டு இது எல்லாம் போனா, அங்க போனா கிட்டத்தட்ட ஒரு 2, 3 பஸ்ஸு மாத்தி போகணும். துடியலூர், கோயம்புத்தூர் பார்த்து துடியலூர். நாங்க இருக்கிறது ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு. கிராமத்துலேருந்து ஒரு 2 பஸ் மாத்தி போக வேண்டியதா இருந்தது. அங்க போய் பார்த்தா, ஆஃபீஸ் போய் பார்த்தா, வரிசையில் நிக்கிறாங்க கிலோமீட்டர் கணக்கா. அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மணி நேரம் கியூல நின்னு, அப்புறம் வரிசையில போய் உட்காந்து, அவங்க குடுக்குற பேப்பர்ல, அந்த அப்ளிகேஷன்ல அவங்க சொல்ல சொல்ல ஃபில்லப் பண்ணி, அதுக்குன்னு திட்டுவாங்க. இப்படி எழுதாத, அப்படி எழுதாத அப்படின்னு திட்டிட்டே தான் இருப்பாங்க. இதையெல்லாம் குடுத்துட்டு, அப்புறம் திரும்பி வர்றதுக்கு பொழுதோடாயிரும். இப்படியே 10த்து, +2 அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொஞ்சம் படிச்சிருந்தேன். அது எல்லாமே போய் பதிவு பண்ணாச்சு. எல்லாம் பதிவு பண்ணி, இன்னுமே என்ற அட்ரஸ் தெரியல போல இருக்குது. இன்டர்வியூ கார்டே இன்னும் எனக்கு வந்து சேரல. பாருங்க இப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் தாங்க புரிஞ்சுது. எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் எல்லாம் எதுக்கு இருக்குதுன்னா, நம்மளுக்கு வேலை குடுக்கறதுக்காக இல்ல. அதாவது அவங்களுக்கு வேலை குடுக்கறதுக்காக படிச்ச பசங்க, புள்ளைகள்லாம் போயி வரிசையில் நின்னு பதிவு பண்ணிட்டு வர்றோம். இது வந்து நாம அவங்களுக்கு வேலை குடுக்குறோம். மத்தபடி அவங்க வேலை குடுக்குறதா ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு இன்டர்வியூ கார்டு வந்தது, என்ன ஒண்ணும் ஒரு விவரம் தெரியல. இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவரைக்கும் யாருக்குமே இன்டர்வியூ கார்டு வரல. வேலைக்கு போனதா கூட தெரியல. அந்த மாரி ஆபீஸ் எல்லாம் இன்னுமே நடந்துட்டு இருக்குது. இப்பல்லாம் ஆன்லைன்ல பண்றதா சொல்றாங்க. ஆனா, அதெல்லாம் வேலைக்கே ஆள் இன்டர்வியூ கார்டு வருதா இல்லையான்னு எப்படின்னே தெரியலைங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். இந்த மாரி நெறைய அனுபவங்கள் இருந்துட்டே இருக்கு. சைல்ட்ஹுட் மெமரீஸ் இது ரொம்ப இப்போ எத்தன வயசு ஆனாலும் அந்த ஞாபகமெல்லாம் வருதுங்க. இல்ல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு இருக்குது. அடிக்கடி ஞாபகம் வரதில்ல. அதை வந்து ஞாபகம் பண்ணும்போது, அது வந்து மெமரியில அப்படியே வந்துட்டே இருக்குதுங்க. இப்படியெல்லாம் பாருங்க. வணக்கம்.